தீ பிடிச்சி எரியும் போது என்னென்ன நடக்கும், மனிதர்களுக்கு அப்பாற்பட்டு பெருசுக சின்னவங்க எல்லாம் இழுத்துக்கிட்டு ஓடுறாங்க, சிக்கிறவங்கெல்லாம் வெட்டுறாங்க, குத்துறாங்க, மண்டையை உடைக்கிறாங்க. இந்த பூவனையும் சுடலையும் கட்டி வச்சிடுறாங்க. கட்டி வச்சு, ஏன்னா அவள் சொல்கிறா, இவள் சாதாரண பொம்பளை இல்லைடா, இவளை உருங்கிடா, சட்டை உடம்புல ட்ரெஸ் உடையெல்லாம் கழட்டி விட்டு தோலை உரிங்கன்னு சொன்னனால கலட்டி போட்டு அடித்து அவங்களையும் கொள்கிறாங்க. அந்த நேரத்தில் மழை இருட்டிக்கிட்டு இருந்த மழை கொட்டுறதுனால எரியிற வீடுகள் கொஞ்சம் அமர்த்தப்படுது. அதுக்கப்புறம் அவங்க போயிடுறாங்க. கொஞ்சம் அடிபட்டவன் நிறைய அடிபட்டவனுக்கு ஆறுதலாக காப்பாற்றி மருந்தை போட்டு இருக்கிறாங்க. இது அப்படியே நடக்குது. இந்த இதில் அந்த வெள்ளந்தி ஆடுன்னு சொல்லப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட பெண் காட்டுக்குள்ளே ஓடிடுறான். முதல் வந்து கெஞ்சி பாப்பா விட்டுருங்க, சுடலியக்கா விட்டுருங்க, சுடலியக்கா விட்டுருங்கன்னு கெஞ்சி பாப்பா அவளையும் அடித்து விரட்டிடுவாங்க. அப்போ காட்டுக்குள்ளே ஓடி ஒளிஞ்சிடுறான். அதன் பிறகு அவள் ஊருக்குள்ளே வர்றதே இல்லை. அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஊர் தெய்வத்தின் கோயில் ஆலமரத்தில் துணியெல்லாம் வச்சுக்கிட்டு அங்கேயே இருக்கா. ராத்திரி ஆனால் அவளே எந்திரிச்சு சாமி ஆடுறது, சாமி ஆடிட்டு இல்லாத வாத்தியக்காரங்களை கூப்பிட்டு இருளப்பனுக்கு வாசி அப்படின்னு சொல்லி வாசிக்க சொல்லி ஆடுறது, இப்படி சாமி ஆடிக்கிட்டே இருக்கிறான். நாட்கள் செல்ல 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 அந்த தாய் இருக்காளே, எல்லாரையும் கொல்றதுக்கா படையோடு வந்தாலே, அந்த தாய் வைக்கப்படப்பில் வக்கீல் எடுக்கும்போது மர்மமான முறையில் இறந்து போடுறான். வெட்டும் பெருமாள் சுடல் இறந்த அதே நாள் தலை வெட்டப்பட்டு சாகுறான். அதுக்கடுத்து அவனுடைய தம்பியெல்லாம் ஒவ்வொருத்தரும் மர்மமாக இறக்குறாங்க. கடைசி தம்பி ஒருத்தன் மட்டும் உயிரோடு இருக்கிறான். ஆனால் இந்த இதுக்கு பயந்து ஊரை விட்டு வெளியில் ஓடி போயிருக்கிறான். எங்கெங்கேயோ வச்சு மை போட்டு பார்க்குறது, குறி பார்க்குறது, சோழி பார்க்குறது எல்லாம் பார்த்துட்டாங்க. ஒரு பெண் தான் இந்த கொலைக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் என்ன தெரியுது, சுடலி தான் பழி வாங்கிக்கிட்டு இருக்கிறா, அவள் பழி வாங்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சுடலி பேய்க்கு எல்லாரும் பயந்துக்கிட்டு இருக்காங்க.